ஹாய்ங்க, இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிற வீடு இதுதாங்க. இடத்தோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 3.5 சென்ட்டுங்க. பில்டிங்கோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா 2700 ஸ்கொயர் ஃபீட்டு. வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு வாசலே வச்சு கட்டியிருக்காங்க. 60 அடி ரோட்டு மேலேயே இந்த வீடு அமைஞ்சிருக்கிறது இந்த வீட்டோட தனி ப்ளஸ்ஸுங்க. வாங்க இப்போ இந்த வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத உள்ளே போய் பார்க்கலாம். சைட்டு வடக்கு பார்த்த சைட்டுங்க. வீட்டோட எலிவேஷனுங்க. கேட்டு ரொம்ப ஹெவியாகவே கொடுத்துருக்காங்க. 16:21 அப்படிங்கிற அளவில் ஒரு பெரிய கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. ஒரு பெரிய கார் தாராளமாக நிறுத்திக்க முடியும். அவுட்டரில் ஒரு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. அதை இந்தியன் டாய்லெட்டாக பிளான் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ்லேயே ஒரு பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. தேக்கில் டோரு ரொம்ப ஹெவியாக கொடுத்துருக்காங்க. (18:21) அப்படிங்கிற அளவில் இந்த ஹால் அமைஞ்சிருக்குங்க. ஹாலில் ஒரு டிவி யூனிட் பெருசாக கொடுத்துட்ருக்காங்க. இதோட ப்ராசஸிங் ஒர்க் எல்லாமே வீட்டில் போய்கிட்டு இருக்குங்க. ஹாலில் பால் சீலிங்கும் பண்ணிகிட்ருக்காங்க. ஹால்லேருந்து வெளியில் வர்ற மாதிரி ஒரு சின்ன டிசைன் கொடுத்துருக்காங்க. அதை மேலே கவரும் பண்ணியிருக்காங்க. இது ஒரு கார்டன் செட்டப்புக்காக கொடுத்துருக்கிற ஏரியாங்க. ஹால்லேருந்து ஒரு டோர் கொடுத்து அந்த கார்டன் செட்டப்புக்கு தனியாக போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க. (10க்கு 8) அப்படிங்கிற அளவில் ஒரு கிச்சன் கொடுத்துருக்காங்க. கிச்சனுக்கு கபோர்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. மாடல் கிச்சன் பண்ணியிருக்காங்க. அக்ரிலிக் ஷீட்டில் தான் எல்லாமே ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. இது டைனிங்க. 10க்கு 11 அப்படிங்கிற அளவில் கிச்சனுக்கு பக்கத்துலேயே டைனிங் கொடுத்துருக்குறாங்க. லாஃப்ட் எல்லாம் அதில் கவர் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல ஒரு பூஜா யூனிட் கொடுத்துருக்குறாங்க. வீட்டோட குபேர மூலையில் வடக்கு பார்த்தே ஒரு பூஜா யூனிட் கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்குறாங்க. 10க்கு 16 அப்படிங்கிற அளவில் இந்த பெட்ரூம் அமைஞ்சிருக்குங்க. அதில் ஒரு அட்டாச்டு பாத்ரூம் டாய்லெட்டும் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் கபோர்டு ஒர்க், பேனல் ஒர்க்கு, பால் சீலிங்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. வீடு ஒர்க் போய்கிட்டு இருக்கிறதுனால இது உங்களுக்கு பார்க்க கசகசன்னு தெரிஞ்சால் கூட வீடு ரொம்பவே அழகாக ரொம்ப யூனிக்காக பிளான் பண்ணி டிசைன் பண்ணியிருக்காங்க. பெரிய பெரிய ஜன்னல் கொடுத்துருக்காங்க. மாடி மேலே ஏறி வந்ததுமே உங்களுக்கு 16க்கு 20 அப்படிங்கிற அளவில் மாடியில் ஒரு ஹால் கொடுத்துருக்காங்க. வெளிச்சத்துக்காக மேலே டிசைன் பண்ணியிருக்காங்க.
மாடியிலையும் ஒரு டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம்ங்க. 16க்கு 16 அப்படிங்கிற அளவில் அது அமைஞ்சிருக்கு. இதுலேயும் பேனல் போர்டில் வால் சீலிங் பண்ணி கபோர்டு ஒர்க் ஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துலையே பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூமும் கொடுத்துருக்காங்க பாத்ரூமுக்கு பக்கத்தில். இந்த இடத்துல பாத்ரூம் கொடுத்துருக்காங்க 8க்கு 10 அப்படிங்கிற அளவில். இதில் ட்ரை ஏரியா வெட் ஏரியா ரெண்டையும் தனித்தனியாக பிரிச்சுருக்காங்க. பாத்ரூம் நல்லா கிளாஸி லுக்காக கொடுத்துருக்காங்க. அதுக்காக அவங்க சூஸ் பண்ணியிருக்கிற கலர்ஸ் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. அப்படியே வரும்போது இந்த இடத்துல ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்க. 10க்கு 21 அப்படிங்கிற அளவில் ஒரு பால்கனி கொடுத்துருக்காங்கங்க. பால்கனிலையும் பால் சீலிங் கொடுத்துருக்குறாங்க. எலிவேஷன் டிசைனுக்காக கிளாஸ் மாடல் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல மொட்டை மாடிக்கு போகிறதுக்கு ஒரு ஸ்டெப்ஸும் கொடுத்துருக்காங்க. இது இந்த வீட்டோட 3வது பெட்ரூம்ங்க. 10க்கு 16 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. இதுலேயும் ஃபுல் கபோர்டு ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஃபால் சீலிங்கும் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் ஒரு வாஷ் பேசின் ஏரியா ட்ரெஸ்ஸிங் ரூம் ரெண்டையும் தனியாக பிரிச்சுருக்காங்க. இந்த பாத்ரூமையும் பெருசாகவே பிளான் பண்ணியிருக்காங்க. இதுலேயும் ட்ரை ஏரியா வெட் ஏரியா ரெண்டையும் தனித்தனியாக பிரிச்சுருக்காங்க. வீட்டோட வேலை இன்னும் கம்ப்ளீட் ஆகாமல் ப்ராசஸிங்கில் இருக்கிறதுனால கொஞ்சம் கசகசப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஆனால் என்ன மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன பண்ணிகிட்ருக்காங்கங்கிறது உங்களுக்கு தெளிவாகவே இந்த வீடியோவில் தெரிஞ்சிருக்கும். வீடுகள் எல்லாமே ரூமுகள் எல்லாமே ரொம்ப பெருசாகவும் வீடும் நல்ல ஸ்பேசியஸாகவும் ஒரு லக்ஸரியான வீடாகவே இதை பிளான் பண்ணியிருக்காங்க. 60 அடி ரோட்டு மேலே அமைஞ்சிருக்கிறது இந்த வீட்டோட தனி ப்ளஸ்ஸுங்க. வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு வாசலே வச்சு கட்டியிருக்கிறாங்க. இந்த வீட்டுக்காக பில்டர் கேட்டிருக்கிற அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,70,00,000 ரூபா கேட்டிருக்கிறாங்க. இந்த வீடு அமைஞ்சிருக்கிற ஏரியான்னு பார்த்தீங்கன்னா விலாங்குறிச்சி ரோடுங்க. சத்தி ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே இது அமைஞ்சிருக்கு. இதை சுற்றிலும் ஸ்கூல், காலேஜுக்கு, ஐடி கம்பெனி எல்லாமே நிறையாவே இருக்குங்க. இந்த வீடை பற்றின மேலும் தகவல் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே கொடுத்துருக்குற நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது மாதிரியான அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்து சேரணுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.